பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது, பசித்தர் மூலிகை மகேந்திரன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆசிரமத்தில் இருக்கேன். 4 ஆசிரமம் எது என்றால், கிழக்கு ஒரு ஆசிரமம், மேற்கு ஒன்று, வடக்கு ஒன்று, தெற்கு ஒன்று, அப்படி சொல்லுவேன். பக்தி மார்க்கத்தில் இருந்தேன், அப்புறம் ஞான மார்க்கத்தில் வந்தேன். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். என்ன அப்படின்னா, உலக சமாதானம் ஆகணும். இல்லாத மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. சிந்திக்கலாம் கூட ஒரு நேரம் உலகம் அமைதியாக இருக்கணுங்க, ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வரும். உலகம் அமைதியாக வாழும், அந்த ஆசை எனக்கும் இருந்தது. அப்போது தெய்வீக வழிபாட்டில் போயிட்டு, கடவுள் வழிபாட்டில் போயிட்டு உலக சமாதானத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசைகள் ஒரு பருவத்தில் எனக்கு வந்தது. எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒன்று சேர்க்கலாம், எல்லா கோயில்களையும் ஒன்று சேர்த்து, எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்த்து உலக சமாதானத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு செஞ்சு கஷ்டப்பட்டு தீர்க்கவே முடியல. ஒரு பிரச்சனைகள் அதில் தோற்று ஃபெயிலியர் ஆகி வெளியே வந்தேன். இதில் ஒன்று சேர்க்க முடியாது, சண்டை தான் இருக்குது, வெளியே தோற்றுட்டேன். சரி, அடுத்து ஞான மார்க்கத்திலேயாவது போய் நம்ம உலக சமாதானத்தை கொண்டு வந்துடலாம், குருமாருங்க இருக்காங்க, நல்ல விளக்கங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா 4 குருமார் 4 விதமாக பேசுகிறாங்க. இவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணி அவங்ககிட்டையும் தோற்றுட்டேன். இவங்க 4 பேரே ஒன்று சேர்க்க முடியல, அப்புறம் எங்கே உலகத்தல்காரங்களை ஒன்று சேர்க்குதுன்னு அதுலேயும் தோற்று வெளியே வந்துட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக எனக்கு புரிஞ்சது, எதில் ஒன்று சேர்க்க முடியும்னா உண்மையில் ஒன்று சேர்க்க முடியும்னு புரிந்தது. எவ்வளோ இந்த பிரபஞ்சம் பிளான் பண்ணி பார்த்தீங்களா? எதில் ஒன்று சேரணும்னா, பிறரிடம் அறிந்ததில் நீ ஒன்று சேர முடியாது, பிறரிடம் அறியாதது ஆதிநிலை, அதில் நீ ஒன்று சேர முடியும். அதுவே பசியும் உணவும் என்று என் உணர்வு எனக்கு பாடம் நடத்தியது. அன்று அமைதியாயிட்டேங்க. அன்றைக்கி தாங்க இந்த சிரிப்பு வந்தது. அன்றைக்கி அமைதியாகிட்டேன். இதெல்லாம் நீ பண்ணாத, பசி உணவில் மட்டும்தான் ஒன்று சேருவாங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க நீங்கள் சொல்லிக்கினே இருக்கலாம், காலம் போயினே இருக்குன்னு. ஆழ்ந்து சிந்திப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன்.